ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஈஸியாக உடல் மெலிய என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன சாப்பிட வேண்டும், அதை பத்தி தாங்க இன்னைக்குள்ள வீடியோ இருந்து பார்க்க போறோம். இன்னைக்குள்ள வீடியோனா பெருசா ஒண்ணும் சொல்ல போறது இல்லைங்க. சிம்பிள் டிப்ஸ் தான். அதனால இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு போயிரலாம். இப்போ உடல் எடை மெலியணும் இல்லையா? உடல் எடை ஏங்க போடுது? அதாவது அளவுக்கு அதிகமான சாப்பாடு நம்ம சாப்பிட்றதால, முக்கியமாக கார்போஹைட்ரேட் கொழுப்பு நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதால தான் நமக்கு உடல் எடை போடுது. ஓகேவா? இந்த புரோட்டீன் டயட்லாம் எடுத்துக்கிட்டால் உடல் எடை வந்து ரொம்ப போடாது. ஸோ அதை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது நான் அவாய்ட் பண்ண சொல்லலை இந்த வீடியோவில், கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம காலையில் இட்லி தோசை சாப்பிட்றோன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜூஸ் ஏதாவது காலையில் ஒரு ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அதிகமாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு சளி தொல்லைலாம் இருந்தால் அந்த ஐஸ் போட்டுலாம் குடிக்கிறாதீங்க. அதாவது காய்கறி சூப்பு இல்லைன்னா வந்து காய்கறி ஜூஸ் மாதிரி, அதாவது காய்கறி ஜூஸ்னால் என்னென்னா, காய்கறிகளை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆற வச்சு குடிக்கிறது. ஓகேவா? அதுக்கு தான் காய்கறி ஜூஸ்ன்னு சொல்லலாம். சூப்புனா சூடாக குடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அடிச்சிருங்க. அடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட முடியாது. முன்னாடிலாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்கல்ல, என்னடா சாப்பிட்ற நேரத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருக்க, சாப்பிட்ற நேரத்தில் காஃபி குடிக்கிற அப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மெத்தடு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னா, காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் குடிங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பதிலாக காஃபியே குடிக்கலாமா டாக்டர்? ஆனால் காஃபி டெய்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை. அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு ஜூஸ் குடிக்க சொல்கிறேன். வேறு வழி இல்லைன்னா நீங்கள் காஃபி கூட குடிக்கணும். அதை விட க்ரீன் டீலாம் குடித்தா ரொம்ப நல்லது. அதாவது உடலுக்கு நல்ல விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து குடிக்கும்போது, அதாவது குடிக்க வேண்டும். குடிக்கும்போது என்னென்னா, சாப்பிட்றது கம்மியாகும். அதனால் வெயிட் வந்து ரொம்ப போடாது. மத்தியானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோறு சாப்பிட்றோம், அதனால் வெயிட் போடும். மத்தியானம் வந்து இந்த காய்கறி சூப்பு, காய்கறி ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம் குடிக்கலாம். இதை எல்லாத்தையும் விட முக்கியமானது, காலையிலையும் சரி மத்தியானம் சரி வாட்டர் அதிகமாக குடிச்சிருங்க. ஏன்னா தண்ணி குடித்தா வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால் என்னாகும் அப்படின்னா, சாப்பிட்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து என்னென்னா, உடம்பு வந்து குறைக்கணும், டயட் இருக்கணும்னு கம்மியாக சாப்பிட்டு நமக்கு வயிறு பசி ஏற்படுது. அதனால் வேறு வழி இல்லாமல் ரொம்ப சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணது தான் இந்த ஈஸி டிப்ஸு. அதே மாதிரி நைட்டும் அந்த மாதிரி தாங்க. ஏதாவது வந்து ஒரு ஜூஸோ இல்லைனா வந்து வாட்டரோ நிறைய வந்து குடிச்சிடலாம். குடிச்சிக்கிட்டு இது சாப்பிட முன்னாடி ஒரு சாப்பிட்றதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு வாட்டர் குடிச்சிட்டு உடனே சாப்பிட முடியாது. வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1/4 மணிக்கூர் 1/2 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து வயிறு பாதி வந்து அதுவே ஃபில் பண்ணிடும். மீதிக்கு நம்ம சாப்பிட்டா போதும். வயிறும் மொத்தமாக ஃபில் ஆன மாதிரி எஃபெக்ட் வர இருக்கும். இப்போ ஒரே கல்ல 2 மாங்க, அதாவது வயிறு ரொம்ப ஃபுல்லான மாதிரி எஃபெக்ட் இருக்கும், உடல் எடையும் போதாது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அது வந்து உடல் எடை போடனாலே நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் தான். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது சிம்பிள் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் பெருசாலாம் இல்லைங்க. நீங்கள் உட்காந்து எந்திரிச்சா போதும். இங்கிலீஷில் ஸ்குவாட்டிங்னு சொல்லுவாங்க. இப்படி உட்காந்து ஒரு 10 தடவை 15 தடவை 20 தடவை அப்படி பண்ணாலே போதும். ஸ்டார்டிங்கில் 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 15 20 மேக்ஸிமம் 50 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன். அதாவது டயட் இருக்கணும், கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணணும், அதே கிடையாது. நான் சொல்கிற மெத்தேடு, அதாவது கன்வர்ஷன்னா என்ன, உடம்பெடையை குறைக்கிறதுக்கு வேண்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், வாட்டர் ஆகட்டும், க்ரீன் டீ காஃபி அந்த மாதிரி ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேங்க. சர்பத்து இருக்குல்லங்க, அதில் வந்து வாழைப்பழம் அதை கலக்கி சர்பத்தை குடிச்சிருங்க. அப்போ வந்து மத்தியானம் உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்காது. ஓகேவா? அப்போ கம்மியாக சாப்பிட்டா வரும். இது மத்தியானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சுகர் பேஷண்ட்டு பார்த்தா சாப்பிடணும். ஏன்னா வந்து இது சுகரையும் கூட்டும். அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்பிள் மாதிரி விஷயங்களை சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே சுகருக்கு என்னென்ன பழங்களை சாப்பிடலான்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும், ப்ளஸ் உடம்பு எடையும் போடாது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் வீடியோ, சிம்பிள் டிப்ஸ் தான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கு இந்த பயன் சென்று அடைய வேண்டும். இப்படி இந்த பயன் அடைவது எதற்காக? ஆரோக்கியமாக வாழ. நீங்கள் ஆரோக்கியமாக எல்லோருமே வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சிம்பிள் டிப்ஸ் வீடியோ உடல் எடையை குறைக்க. ஸோ அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் அது வரைக்கும் பாய்.